லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். எழும்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தாவேகா வேட்பாளர் திரு ராஜ்மோகன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். முதல் முறை தேர்தலில் போட்டியிடுறீங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. தேர்தல் களம் எந்த அளவுக்கு இருக்கு? எக்மோர்ல என்னென்ன குறைகள் பொதுமக்கள் சொல்றாங்க? நிறை குறைகள் என்னவா இருக்குது? நான் குறை சொல்றதுக்கு மட்டுமே இங்க வரலைங்க. மக்களினுடைய குறைகளை தீர்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். நீங்க சொன்னதுல திருத்தம். தளபதி எங்களை இங்க வேட்பாளர் அனுப்பல, எழும்பூரினுடைய காப்பாளராக தான் எங்களை வந்து அனுப்பிடுறாங்க. சுத்தி நிக்கிறாங்க பாருங்க, இவங்க கட்சிக்காரங்க கிடையாது, என் குடும்பம். இந்த தொகுதியில என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி, என் அண்ணன் தம்பி, எனக்கு ஒண்ணுனா அவங்களும் அவங்களுக்கு ஒண்ணுனா நாங்க வந்து இப்போ இது இணைந்து இருக்கிற ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தம். இப்ப இங்க என்னன்னா, எழும்பூர் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இது திமுகவின் கோட்டை. அது நேற்று. இன்னைக்கு எங்க போனாலும் வரக்கூடிய வரவேற்பை பார்க்கிற பொழுது இது டிவிகே கோட்டை. இப்ப இவங்களினுடைய பிரச்சனைகளை சரி செய்து குரலற்றவர்களினுடைய குரலாக ஒலிக்க வேண்டும். அது செஞ்சாச்சு கோட்டை. நாளை இங்க மேஜர் ப்ராப்ளம்ஸ் தெரியுமா? பேசிக்ஸை வந்து சரி பண்றது தான். அது சாதாரணமா தெரியலாம், பட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்ல ஒரு கவர்னன்ஸ் இங்க இருக்கு. அதிகமா மற்ற தொகுதிகளை விட முனிசிபல் கவுன்சிலர்ல இருந்து மாண்புமிகு அமைச்சர் அந்த கேட்டகரி வரைக்குமே நிறைய தலையீடு இருக்கு. அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணி இவர்களுக்கு இருக்கக்கூடிய இங்க அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்து எழும்பூரை இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸாக மாற்றுறதுக்காக இப்ப வர வழியில அவ்வளவு குழந்தைங்க வந்து ஆர்வமா வருவாங்க. நான் தான் தடுப்பேன், போய் நீ படிக்கிற வேலையை பாரு, நாட்டை நாங்க பாக்குறோம், வீட்டையும் படிப்பை நீ பாருன்னு அனுப்பிட்டு இருக்கிறேன். பட் அந்த குழந்தைங்க வளரும் போது, அந்த குழந்தை எல்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது ஒரு சிறந்த, ஒரு இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஒரு எழும்புரை உருவாக்கி அவங்க கையில நான் பரிசளிப்பேன். பொதுவாக பல கருத்து கணிப்புகள் இந்த தேர்தலில் வருது. டிவிகே வந்து 15 முதல் 25% வரை வாக்குகள் பெறுவாங்க, 7 முதல் 10 தொகுதிகள் வரை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல இடங்கள்லயும் கருத்து கணிப்பு வருது. நீங்க அதை எப்படி எதிர்கொள்றீங்க? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க எக்மோர் தொகுதியில்? இந்த ஒரு தொகுதி மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு மௌன அலை உருவாகி இருக்கு. இட்ஸ் a சைலண்ட் வேவ். மௌன அலைன்னு ஏன் சொல்றேன்னா, அலை வரும் பொழுது ஆர்ப்பரிக்கும், சத்தம் இருக்கும், பார்க்கும்போது நுங்கும் நுரையுமாக பொங்கி வருவது தெரியும். ஆனா சைலண்ட் வேவ், நடுக்கடல்ல சுனாமியா இருந்தாலும் எதுவுமே தெரியாது, சைலண்டா இருக்கே. இங்க பல பேர் சைலண்டா இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்ட போட போறீங்கன்னா சிரிப்பாங்க. ஆனா இப்பதான் போஸ்டல் ஓட்டு போச்சு, போஸ்டல் தபால் ஓட்டு. இந்த தபால் ஓட்டு போடும்போது போட்டு முடிச்ச காவலர்கள், அதிகாரிகள் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? என்னுடைய ஜனநாயகன் கடமையை முடித்து விட்டேன்னு போடுறாங்க. இது மௌன அலை, சைலண்ட் வேவ். இது கரையை தொடுகிற பொழுது சுனாமியாக மாறி தீய சக்தி அளிக்கும் பொழுது உலகத்திற்கே தெரியும், அதிக பெரும்பான்மையில தாவேகா வெற்றி பெற்று தங்க தளபதி தமிழ்நாட்டின் முதல்வராக அமர்வார்கள். நாமளும் பார்ப்போம். ஆதரவு அலை இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா பல இடங்கள்லயும் இளைஞர்கள் வந்து எதிர்மறையான கருத்துக்களை சொல்றாங்க. பல இடங்களிலும் விமர்சனங்கள் வருது, பிரச்சாரங்கள் சரியா பண்ணல, விஜய் வந்து குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் தான், குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு மாவட்டங்கள் மட்டும் தான் போய் பிரச்சாரம் பண்றாருன்னு ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இது தேர்தலை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இந்த விமர்சனங்களை எப்படி தாவேகா கையாளுது? இப்போ பழைய கிளாசிக் டைப் ஆஃப் ஸ்டீரியோ டைப் பாலிடிக்ஸ்லாம் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி மாநாடுன்னு பாத்தீங்கன்னா 3 நாள் நடக்கும், கவியரங்கம் இருக்கும், கலைஞர்கள் இருப்பாங்க. இப்ப திமுக மாநாடே பார்த்தா ரேம்ப் போட்டாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்ப விஜய் அண்ணா வருகைக்கு பிறகு எல்லாமே மாறுது. இங்க பேசி பேசி சோதித்தவர்கள் மத்தியில் பேசாமலே சாதித்த ஒரு தலைவராக இவர் வர்றாரு. எழும்பூருக்கு அவர் ஒரு நாள் வந்தாருங்க. யாருங்க? நான் கடைக்கோடி தொண்டானுங்க. இது ஒரு தனி தொகுதிங்க, சாமானிய மக்களினுடைய தொகுதிங்க. இத்தனை தொகுதி இருக்கும்போது என் தொகுதிக்கு ஒரு நாள் அவர் வந்தார் பாருங்க. அவர் வந்து போன அந்த நாளினுடைய தாக்கம் குறைவதற்கு இன்னும் 5 வருஷம் ஆகும். எங்க பார்த்தாலும் அந்த நெடுஞ்சாலை முழுக்க விஜய் சாலையாக மாறி போனது. அதனால அவருடைய பிரசன்ஸ் தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன கூட்டம், ₹1 யாருக்கும் கொடுக்கலங்க. ஒரு நம்ம என்ன பண்ணோம்? அப்ப இது வந்து கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு இல்லாததால இதெல்லாம் பார்த்து சில பேர் குழம்புறாங்க, தயங்குறாங்க, விமர்சிக்கிறாங்க. விமர்சனத்துல தான் நல்லது இருந்தா எடுத்துக்கலாம். பட் ஃபியூச்சர் என்பது தமிழக வெற்றி கழகத்தை வைத்துதான் இருக்கிறது என்பது இந்த 2026 தெரிய ஆரம்பித்து விட்டது. திரு விஜய் அவர்கள் தோல்வி பயம் காரணமாக தான் 2 தொகுதியில போட்டிடுறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. அதே நேரம் உங்களுக்கான வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கும் பெரும்பாலும் கிடைக்காது, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் கலர் சூழல் அப்படிங்கறதா எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்களா இருக்குது. அவங்க அப்படிதான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி தான் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு லீகலா தானே அவர் நிக்கிறாரு, சட்டவிரோதமா ஒன்னும் நிக்கலையே. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நின்று இருக்கிறாங்க? ஜெயலலிதா நின்று இருக்கிறாங்களே, இந்தியா முழுக்க பல தலைவர்கள் நின்று இருக்கிறாங்க. ஆக இது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை. எங்கெங்க என்னென்ன எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதனால இதுல விமர்சனம் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அதையும் தாண்டி அவங்க அப்படிதான் பேசியாகணும். இப்ப இந்த இடத்துல பரந்தாமன் ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, தொடரட்டும் ஸ்டாலின் சொல்றாரு, தொடரட்டும் பரந்தாமன் ஏன் சொல்ல முடியல? ராஜ்மோகன்ற ஒரு பேச்சாளர் கொண்டு வந்து போட்டாங்கப்பான்ட்டோன்னா இன்னொரு பேச்சாளர் கொண்டு வந்து போடுறீங்க. 25 வருஷமா அந்த மனுஷன் உத்தரவு கொடுத்து போறான். அப்பெல்லாம் அவர் உங்க கணக்கு தெரியல. ராஜ்மோகன் டிவிக்கே விஜய் வந்த பிறகு உங்க கணக்கு தெரியாது. இனி இப்படிதான். அதனால இது வந்து அவங்க விமர்சனம் சொல்றதுல நல்லது தான் எடுத்துக்கலாம். ஆனா காழ்ப்புணர்ச்சி அரசியலுக்கெல்லாம் வந்து தேர்தல் முடிவுகள் பதில் சொல்லும். நன்றி, சந்திப்போம்.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமி பதிவுடன் லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.